உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் சவுதி அரேபியாவுடைய மற்றொரு முகத்தை தொடர்ந்து இன்னைக்கு சில பத்திரிகையை வெளிப்படுத்திட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ப்ளூபெர்க் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு மற்றொரு அதிர்ச்சி செய்தியும் கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக மனித உருவ ரோபோட்டிக் என்ற அந்த முறையை உருவாக்கி செயல்படுத்தியும் காட்டியிருக்காங்க. மற்றொரு பக்கம் இன்னைக்கு காசா பகுதியில் அல் கசாம் பிரிகேட் தரமான சில தாக்குதல்களை ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கு எதிராகவும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் இஸ்லாத்தின் மீதான மாண்பின் அடிப்படையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களையும் சிறப்பான அறிவிப்புகளையும் தொடர்ந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் புதிய நமது ஆஷிக் டுடே என்ற சேனலை மறக்காமல் பின்தொடருங்க. அதோடைய லிங்க் முதல் கமெண்ட்டில் இருக்குது. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் பலஸ்தீனுக்காக காசாவுக்கான மிகப்பெரிய ஒரு உதவியை ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு தான் இன்றளவும் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி காசாவுக்கான உதவி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக 50க்கு 60க்கு அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தனது எந்த பங்களிப்பையும் இதுவரையும் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா இந்த போருடைய தன்மை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எதிரி முகாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற தீவிரவாத அமைப்புக்கு இன்றைக்கி மேற்குலகம் முழுக்க வந்து நிற்கிது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனி ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், இந்த நாடுகள் எல்லாமே இந்த சின்ன நாட்டை உறுதிப்படுத்த வேண்டும், நிலைத்த தன்மையை உருவாக்க வேண்டும், பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாவது நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நாடுகளுக்கு இந்த மேற்குலக நாடுகள் உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் ஏனோ இந்த காசா பகுதிக்கு இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் 200 நாள் கடந்தும் இன்னைக்கும் இரக்கமோ அல்லது மாற்றமோ வராமல் வெறும் உதவி என்ற அடிப்படையில் சில விஷயங்களை செய்து கொண்டு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய வேலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பொருளாதாரம் என்ற மைய இலக்கு, உலக தேவை, உலக ஆதாயம் மட்டும்தான் இருக்குது தவிர இவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஓர் இறைவன், அந்த இறைவனுக்கு பதில் சொல்லணும், அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் சகோதரத்துவன் அடிப்படையில் நாம் சக முஸ்லீமுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இவர்கிட்ட கிடையாது. இல்லாட்டி அவர்கள் என்றோ உதவி இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா வெளியே ஒன்றும் உள்ளே ஒன்றும் வச்சு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. ப்ளூம்பெர்க் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஆய்வறிக்கை இன்னைக்கு கொடுத்த தகவல் என்னென்னா, இந்த இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு சவுதி மௌனமாக இருந்து உதவி செய்து அப்படிங்கிறதான் இந்த ப்ளூபெர்க் அறிக்கை முதல் கட்டமாக சொல்லுது. இரண்டாம் கட்டமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுது, ஒருவேளை இஸ்ரேலை எதிர்த்தாலும் இஸ்ரேல் கூட நாங்கள் நார்மலைசேஷன் வச்சுக்க மாட்டோம், தனி பலஸ்தீனம் கொடுக்கணும், அல் அக்ஸாவை தனியாக கொடுக்கணும், சுதந்திர பலஸ்தீன் உருவாக வேண்டும், உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்ற பல கட்ட அடிப்படையில் இவர்கள் வாக்குறுதியை கொடுத்து இதெல்லாம் இஸ்ரேல் செஞ்சிச்சுன்னா உங்களோட நார்மலைசேஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட உள்ரங்கமாக அமெரிக்காவோடு இதற்கு எதிராக அது பேசுவது கிடையாது. அப்போ என்ன புரியுது? அமெரிக்காவோட உறவில் தான் இருக்குது. சமீபமாக ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடில் 2 தினங்களுக்கு முன்னாடி கலந்து கொண்டு அந்த இடத்துல ஆண்டனி பிளிங்கன் சொல்கிறாரு, உங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன், என்ன பண்ணுறேன், இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாஹுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் இந்த போர் நிறுத்தத்திற்கான பல வேலைகளை. ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னா, இந்த மத்திய கிழக்கில் எங்களையும் இஸ்ரேலையும் பாதிக்காத வண்ணம் ஈரானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதற்கு உங்களுடைய வான்வழியோ அல்லது தரைவழியோ முழு பாதுகாப்பாக கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இதன் வழியாக நீங்களும் பழைய பயனடையலாம், நாங்களும் அடையலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். இந்த ப்ளூம்பெர்க் அறிக்கை அதை தொடர்ந்து தான் இந்த விஷயங்களை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவோடு இந்த சவுதி அரேபியா நல்ல உறவில் இருக்குது. ஆண்டனி பிளிங்கன் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய வரலாற்று ரீதியான மிகப்பெரிய உடன்படிக்கையில் ஒரு முடிவை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த முடிவு நிச்சயமாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல பயனளிக்கும், எங்கள் 2 பேர்த்துக்கும் அது பாதுகாப்பு நல்ல ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆண்டனி பிளிங்கன் சில கருத்துக்களை வெளியிடுறாரு. அப்போ இதிலிருந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ப்ளூம்பெர்க் என்று சொல்லக்கூடிய அறிக்கையுடைய ஆழமான கூற்று என்னென்னா, பல்வேறு பொருளாதார தேவைக்காகத்தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. என்ன தேவை? கச்சா எண்ணெய் தான். வெளிப்படையாக ப்ளூம்பெர்க் அறிக்கை எடுத்து சொல்லுது, கச்சா எண்ணெய் பல அடிப்படையில் பேரலாக ஏற்றுமதி செய்வதற்கான ஆயத்தங்களை இன்னைக்கு அமெரிக்கா சவுதி வழியாக அடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்கள் போயிட்டு இருக்குது.
மறுபக்கம் சவுதி அரேபியா ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்வோம். அவங்க எங்களுக்கு எண்ணெயை கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு நவீன ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுப்போம். மேலும் சவுதி அரேபியா நான் சொன்ன மாதிரி மத்திய கிழக்கில் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுடைய பேஸ் புதிய நிலையங்களை சவுதி அரேபியா மத்திய கிழக்கில் கொண்டு வருவதற்கான வேலையும் சவுதி அரேபியா செஞ்சு கொடுக்கணும். இது செஞ்சிச்சுன்னா சவுதி அரேபியாவுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத வண்ணம் பொருளாதாரத்தையும் நவீன இராணுவ தளவாடங்களையும் குறிப்பாக அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை எப்படி உருவாக்கணும், அணு ஆயுதத்தை எப்படி கொண்டு வரணுங்கிற விஷயத்தை கொண்டு வரோம். அது சவுதி அரேபியா சாதிப்பதன் மூலம் மத்திய கிழக்கில் நீங்கள் தான் டானாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை வார்த்தை இன்னைக்கு அமெரிக்கா போட்டிருக்கு. அது மட்டும் சொல்லலைங்க, கூடுதலாக சொல்லுது நீங்கள் ஈரானுக்கு எதிராக செயல்பட வேண்டும். ஈரானும் சீனாவும் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த மத்திய கிழக்கில் நீயும் நான் தான் டானு. ஈரான் இன்னைக்கு அணு ஆயுத சக்தியில் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அணு ஆயுதத்தை உருவாக்கிருச்சு, அதுக்கு ரஷ்யா உதவி செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிருச்சுன்னா மத்திய கிழக்கிலேயே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஈரான் தான் இருக்கும். ஸோ இதை சொல்லி என்ன பண்ணுது, சவுதி அரேபியா உசுப்பேத்தி விடுது. இங்கே பாரு, ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான், அவன் உருவாக்குனானா உங்களுக்கு தான் அது ஆபத்து, அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நீ அணு ஆயுதத்தை உருவாக்கு, அதற்கு பகரமாக நீ என்ன பண்ணு, என்னோட நல்ல உறவில் இரு. என்னுடைய நல்ல உறவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அதோடைய உச்சபட்சமாக இஸ்ரேலுக்கான வேலையும் நீ செய்ய. இங்கே போர் முடியக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலோட நார்மலைசேஷனும் நீ வச்சுக்க. அதன் வழியாக பொருளாதாரம் உனக்கு வரும். நீ நினைக்கூடிய லைன் சிட்டி, முகாபா சிட்டி போன்ற சிட்டிகளை உருவாக்கி 2050 பெட்ரோல் வளம் குறைஞ்சிருச்சுன்னா கூட உன்னுடைய வர்த்தகம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு உனக்கு பொருளாதாரம் கிடைக்கும். இது அமெரிக்காவுடைய திட்டமாக காணப்படுது. இப்போ முழுக்க இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொருளாதாரம் என்ற மைய இலக்கு நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்குது. ஆனால் இதில் ஈரான் கவிழ்க்கப்பட வேண்டும் சவுதியின் வழியாக என்பது மிகப்பெரிய அமெரிக்காவுடைய சூழ்ச்சியாக காணப்படுது. குறிப்பாக அடுத்த கட்ட சைனாவையும் ஈரானையும் வீழ்த்த வேண்டும். இது அமெரிக்கா சவுதி அரேபியாவை வச்சு மூவ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டிஸாக காணப்படுது. ஆனால் ஈரான் அப்படிப்பட்ட நிலையில் கிடையாது. ஈரான் பிரிக்ஸில் ஒரு வலுவான நிலையில் இருக்குது. இன்றைக்கி பிரிக்ஸில் இணையக்கூடிய நாடுகள் நாளுக்கு நாள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நாடுகளில் அதிகரித்து கொண்டே செல்கிறாங்க. அப்போ இதன் வழியாக பிரிக்ஸ் பிரம்மாண்டமாகும். அதன் வழியாக ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மத்திய கிழக்கில் நிகழ்த்தும். அதான் நம்ம எதர்ச்சியாக பார்க்க முடியுது. ஸோ ஈரான்லேருந்து இன்றைக்கி கிடைச்ச 2 அப்டேட் பாருங்கள். இவங்க எந்தளவு முன்னேறிட்டு இருக்கிறாங்க ஈரான் சொல்லிட்டு. இவ்வளோ போர்ச்சூழலிலும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு ராணுவ உதவிகளை ரஷ்யாட்டிருந்து பெற்றுக் கொடுக்குறாங்க. இவர்களே சொந்தமாக உருவாக்கிய கமிகாசி ட்ரோன் ஆகட்டும், இன்னும் ஃபத்தஹு ட்ரோன் ஆகட்டும், பல விஷயங்களை ஹிஸ்புல்லாக்கு கொடுக்குறாங்க, ஹுதிகள் அன்சாருல்லாக்கு கொடுக்குறாங்க. பல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தால் கூட தனது நாட்டுடைய வளர்ச்சியில் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுனா இன்னைக்கு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் இன்னைக்கு முதல் முறையாக மனித ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கு. மனித உருவ ரோபோட் இன்னைக்கு அந்த காட்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக ஈரானை நேசிக்காத நபர்களே கிடையாது என்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த போர்ச்சூழல் மாற்றி இருக்குது. ஏன்னா அவர்களுடைய தொழில்நுட்பம் அந்த அளவு உயர்ந்துட்டு இருக்கு. அவர்களுடைய நீதமான செயல்பாடு, பொருளாதாரத்தை கடந்த செயல்பாடு, அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஹைரை கொடுக்க வேண்டும். அத்தகைய நிலையில போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரோபோட் இன்னைக்கு உருவாக்கின ரோபோட் எப்படி இருக்குன்னா, அந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் அது தண்ணியில் கிளாஸ் கொடுக்குறாங்க, தண்ணி கிளாஸை. அது கையில் வாங்கும் போது கொஞ்சம் கூட கீழே விழாமல் அழகான முறையில் அதை பிடிச்சு அதை அப்படியே கையில் எடுத்துக்குது. அதே மாதிரி பின்னாடி இருந்து ஒரு நபர் புஷ் பண்ணுறாங்க தள்ளி விடுறதுக்கு. ஒரு ரோபோ மெட்டலாக இருந்துச்சுன்னா தள்ளி விட்டால் கீழே விழத்தானே செய்யும். அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்கிது. ஃப்ரண்ட்லேருந்து தள்ளுறாங்க, பேலன்ஸ் பண்ணி நிற்கிது. அதே மாதிரி அது தன்னுடைய பேர் எழுது. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சுரேனா என்று சொல்லக்கூடிய பேர், சுரேனா 4. இது பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாள் ஜென்ரல் ஒருத்தருடைய பேரை காணப்படுது. அந்த பேர் சுரேனா 4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சுரேனா 4 என்ற பெயர் வைத்த இந்த மனித ரோபோ என்ன பண்ணுதுன்னா, தனது பெயரை எழுதுது, புத்தகத்தை கையில் பிடிக்குது, கீழே விழுகாமல் இருக்குது, ஓரளவு பேலன்ஸ் பண்ணுது, ட்ரில் பண்ணுது. சில இடங்களை மிஷின் வச்சு கையில் அந்த ட்ரில் பண்ணக்கூடிய அந்த மிஷின் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் வழியாக ட்ரில் பண்ணுது. அப்போ மனித தன்மையுள்ள ஓரளவு தன்னை தானே தற்காத்து கொள்ள அளவுக்கான ஒரு ரோபோட்டிக்கே நீ கொண்டு வருது. அதிநவீனமான ரோபோட் என்பது இன்னும் வரலை. மனிதனை ஒத்த அல்லது மனிதனோடு சிறந்த ஒரு ரோபோட்லாம் நீ உருவாக்குவது என்பது சிரமம். ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக உருவாக்குனா கூட அது மனிதனை ஒத்த அல்லது மனிதனை அதிமிஞ்சிய ஒரு ரோபோவாக என்றுமே மாற முடியாது. என்றைக்குமே ஏதோ ஒரு குறைபாடு என்பது இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த ரோபோன் வழியாக நிகழ்த்தப்படும் அப்படிங்கிறதா எதர்ச்சியான உண்மை. இருந்த போதும் அந்த தொழில்நுட்பத்தில் இன்னைக்கு ஈரான் முன்னேறி இருக்குது. அடுத்த ஈரானுடைய புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோனை உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரோனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மொஹாசர் 6 என்று சொல்லக்கூடிய ட்ரோன். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிராஃபிக் போலீஸ்லாம் எங்கேயாவது டிராஃபிக் ஆயிடுச்சு, ட்ரக்லாம் நின்றுச்சு,
ஃபோர்ஸஸ்லாம் அங்கே போய் நின்று அதை கிளியர் பண்ணணும். இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து கொண்டே ட்ரோன் வழியாக வாய்ஸ் கமாண்ட் வழியாக அவர்களுக்கான ஃபைனையும் கொடுக்க முடியும். அந்த ட்ரோன் என்ன பண்ணுது, வான் வழியாக போய் இந்த டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய வேலையும் செய்யுது. ஸோ டிராஃபிக்கில் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த போக்குவரத்து சார்ந்த நெரிசல் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை உலகத்திற்கு முன்னுதாரணமாக இன்னைக்கு ட்ரோன் வழியாக இன்னைக்கு ஈரான் உருவாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் பல தொழில்நுட்பங்களை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நாடை இன்னைக்கு அசைக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும் என்று அமெரிக்கா இன்னைக்கு சவுதி அரேபியா வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நான் சொன்ன இந்த ப்ளூம்பெர்க் என்று சொல்லக்கூடிய அறிக்கையுடைய நீட்சியாக காணப்படுகிறது. சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.